சூப்பராக இருக்குங்க. என்ன பிடிச்சிருச்சு? ஓவரால் படமே ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. என்னென்ன சொல்ல வந்திருக்காங்க? அவங்க லவ் பண்ணுங்க, நல்லபடியாக இருங்க, ஜாலியாக இருங்கிறாங்க. ஜென்ரேஷன் இது அமெரிக்கா இல்லை புதுசாக இருக்கு? எல்லாருக்கும் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜென்ரேஷன் சொல்லாதீங்க, ஜென்ரலாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஹீரோ புதுமுகம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காப்ல. டேரக்டராக இருந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டேரக்டரும் ஹீரோ ஆகுறாங்களா, அதை பற்றி நீங்கள்? கம்பல்சரி நல்லபடியாக வரணும், எல்லா பேரும் நல்லா வரணும், நல்லா நடிக்கணும். அடுத்த பிரதீப் ரங்கநாதன் இவர் தான் சொன்னார். அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியல. பட் இவர் ஒரு இடத்த பிடிப்பார். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணி? சூப்பராக இருக்குது, சூப்பராக குட். படத்தில் போகலாம், நல்லா இருக்கு. லவ் சீக்வன்ஸ் எப்படி பண்ணி? சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்கேஜிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அனஸ்வரா கூட தமிழில் அறிமுகம் இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி, செம்ம பர்ஃபார்மன்ஸ். அவங்க தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட செம்ம கேஷுவலாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். தேங்க்யூ. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்லா என்டர்டெய்னிங்காக என்ன ப்ரோ சொல்லியிருக்காங்க? படம் ஜஸ்ட் ஒரு அவங்க பாஸ்ட் லவ் ஜர்னி பேஸ் பண்ணி இப்போ எப்படி ஒரு க்ளோஷர் இது பண்ணுறாங்க அந்த கான்செப்ட் தான். சும்மா ஜாலியாக எடுத்துருக்காங்க. ஸ்கூல் லவ் காலேஜ் லவ்ஸும் வருது, அந்த மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக? இல்லை, இது ஸ்கூல் லவ் காலேஜ் லவ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போயிருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. அறிமுகமாக இருந்தாலும் எப்படி இருக்காரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணி? அது புது ஹீரோ மாதிரி தெரில, அவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருக்கறதுனால ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு டேரக்டர்ஸ் ஹீரோ ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பண்ணாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க அவங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் நல்லா சூட் ஆயிருக்காரு. அனஸ்வரா வேற அறிமுகம் ஆயிருக்காங்க தமிழில், எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் 4-5 படம் நடிச்சிருக்காங்க. சொல்லி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மூவி சாங் வைஸ் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லவ் பொசிஷன்லாம் எப்படி முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கா, நல்லாவே இருக்கு? இல்லை, நல்லா டீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்த்து. எந்த ஜென்ரேஷன் ஏற்ற படமா இருக்கு? இது ஜென்ஸி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவராலாக படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ப்ரோ படம் பார்த்தேன் ப்ரோ, படம் நல்லா இருக்குது. எல்லாம் வந்து இந்த வீக்கெண்டுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ, படம் வந்து ஜாலியாக இருந்துச்சு. சொல்ல வந்திருக்காங்க படத்தில் புதுசாக? ப்ரோ படத்தில் வந்து என்ன சொல்ல வரானா, அது சொன்னால் கதையை வெளியே சொல்கிற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இல்லையா? ஜென்ரல் லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம்ல, ஸ்கூல் லவ். அதான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்எக்ஸ்பிரஸ்ட் லவ் ஏதாவது இருந்துச்சு, இல்லை உங்களுடைய எட்ஸ் லவ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படம் பார்க்கும்போதே நம்ம மைண்டில் அதுவும் தனியாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறாங்க. 96 படத்தை பார்த்துட்டு நம்ம எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அதை படமாக மட்டும் பார்த்தோமோ அதே மாதிரி இதையும் படமாக மட்டும் பார்த்துட்டு விட்டுறணும். இதை வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா இதனால சில பிரச்சனைகள் ஏற்படும். டைரக்டரையும் இவ்வளோ சொல்லிட்டாரு, எங்க இது படத்துக்காக எடுத்தது, யாரும் எஸ் லவர்லாம் தேடி போயிடாதீங்க, பிரச்சனையாகும். சஸ்பென்ஸ் இருக்கு ப்ரோ, நல்லா ஜாலியாக இருக்குது. அவங்க லவ்வர் கூட வந்து நீங்கள் படம் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும் ப்ரோ. அவரோட முதல் படம் அதுவும் ஆமாம் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேரக்டருக்கும் முதல் படம், ஹீரோக்கும் முதல் படம் அப்படின்ற போது எவ்வளோ கனவு கண்டு அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ப்ரொடக்ஷன் அமைஞ்சிருக்கு, நல்ல ஜாலியாக இருக்குது ப்ரோ. சாங்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டு பாட்டே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நடுவில் ஒரு லவ் சாங் ஒன்று வந்துச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் இந்த லவ் சீக்வன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லை முகம் சுளிக்கிற மாதிரி? ப்ரோ முகம் சுளிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். யாருமே முகம் சுளிக்க மாதிரிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக தான் ப்ரோ இருக்குது. லவ் பண்ணாலே கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்டாக ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களே, எப்படி இருக்குது? அதை சொன்னோன்னா படம் வந்து இதாகிற மாதிரி இருக்கும். அதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்து பார்க்குறோம். அதனால படம் வந்து நல்லா ஜாலியாக தான் ப்ரோ போகுது. வந்து எல்லாமே பார்க்கலாம், எந்த பார்க்கலாம் ப்ரோ, நல்லா ஜாலியாக இருக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு சிறப்பான படமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் டேரக்டர், டெபியூட்டன் ஹீரோ, நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதையும் மனசில் வச்சுட்டே பாருங்கள், நல்லா இருக்கும் ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன பிடிச்சிருச்சு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? இல்லை, லவ் படம் தெரியும், ஆனால் ஒருவேளை யூஸ்வலான கதையோன்னு பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இது ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மியூசிக் டைரக்ஷன் டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சும்மா ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லை, கதைக்குள்ளே நிறைய லேயர்ஸ் வச்சு நல்லா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, நல்லா இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டுலலாம் யூடியூப்பில் பாட்டு வரும்போது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. வேறு தமிழில் அறிமுகம் ஆயிருக்காங்க. ஆமாம். இல்லை, ஆல்ரெடி மலையாள படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அவங்க தமிழில் ஓன் டப்பிங்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? லவ் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் நிறைய பேர் கனெக்ட் ஆகும். ஆமாம். இல்லை, எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஸ்கூல் லைஃப் இருக்குது, ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். போர் அடிக்காம போகுது? இல்லை, போரே அடிக்கல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த லவ்வர்ஸ் டேக்கு ஏற்ற படமா இருக்கு. கண்டிப்பாக நல்ல படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். அந்த மாதிரி தப்பான எந்த சீன்ஸும் இல்லை. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸும் ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. நல்லா நீட்டாக முடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நடிச்சிருக்காரு, எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காப்புல. என்ன மாதிரி கான்செப்ட் புரியுது? லவ் தான், ஸ்கூல் லவ், காலேஜ் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து ஹீரோவை அறிமுகம் ஆகிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அதுலேயும் நல்லா தான் பண்ணியிருப்பார் டூரிஸ்ட் ஃபேமிலியில். இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க, அனஸ்வரா வந்து தமிழில் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க.
சாங்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, போர் அடிக்காம போதும். டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, தாராளம் ஃபேமிலியோட பார்க்கலாம். யுவன் சங்கர் ராஜா பாட்டு நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் எல்லா சாங்ஸ் நல்லா இருக்கு, ஆல்ரெடி கேட்டது தான், பட் நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு படம் நல்லா இருக்கு.